Okay, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God for this opportunity to continue meditating upon the crucifixion of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். In fact, Jesus lived almost 33 and a half years in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏறக்குறைய 33 ஆண்டுகள் ஜீவித்தார். We can say the ministry of Jesus completed during that time here. நாம் சொல்ல முடியும் அந்த நேரத்திலே இங்கே அவர் இருந்தபோது உள்ளபடியே அவருடைய ஊழியமானது அங்கே நிறைவடைந்தது. Okay, so the ministry of Jesus in this world was very short in that way. ஆகவே அந்த விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்த ஊழியமானது மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குத்தான். The culmination, the peak of Jesus' ministry in this world was his crucifixion and burial and resurrection. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய முடிவு, அதாவது உலக ஊழியம் நிறைவடைந்த தருணம் எது என்று சொன்னால் அவருடைய அந்த சிலுவை மரணமும் அந்த உயிர்த்தெழுதலும் தான். In fact, Jesus was walking towards that point. சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கினதிலிருந்தே அந்த இலக்கை நோக்கி தான் நடந்து போய் கொண்டிருந்தார். That is very clearly depicted in the Gospel of John. அந்த காரியமானது யோவான் சுவிசேஷத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. If you carefully read the John's Gospel and be careful about the clues that John gives, you will understand that there was a growing tension which ultimately, finally reaches the crucifixion of Jesus Christ. அங்கே யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஜாக்கிரதையாய் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் சில செமிக்கைகளை காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியே சாதாரணமாக ஆரம்பிக்கிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அது உக்கிரமாகி கொண்டே அதற்கப்புறமாக சிலுவையிலே போய் முடிகிறது. Okay, Jesus' ministry, he started soon after turning water into wine in Cana. Jesus comes to the temple in Jerusalem. அங்கே கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்ட பிற்பாடு உடனடியாக ஆண்டவர் எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு வருகிறார். And then Jesus said, I will you destroy this temple and I will build that in 3 days. அதற்கப்புறமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாட்களிலே திரும்ப கட்டுவேன். And we understand that there was an issue. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த ஆலயத்தை சம்பந்தப்பட்ட நிலைமையில என்று நாம் அறிந்திருக்கிறோம். And afterwards we can see again there was a growing tension now and then. அதற்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள் உக்கிரமடைகிறதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. But following, as we come to the 11th chapter, after the resurrection, after raising Lazarus from dead, we see that tension intensifies. 11வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அதற்கப்புறமாக அந்த காரியங்களானது இன்னும் பயங்கரமாக சூடு பிடிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். From chapter 12 onwards in John's Gospel, we see the high priests and the elders and the Sadducees wanted to put Jesus into death somehow. 12வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த மத குருக்கள், சதுசேயர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சாகடிக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு வருகிறார்கள். In a week's time, Jesus is crucified. ஒரு வார காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். So there was a growing, step by step, Jesus was moving closer to the cross. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக காரியங்கள் உக்கிரமடைந்து சிலுவையை நோக்கி போகக்கூடியதை நாம் இங்கே பார்க்கிறோம். So yesterday we were discussing or we were meditating upon the act of crucifixion or the mode of execution in Roman Empire in the 1st century. நேற்றைய தினத்திலே அங்கே சிலுவையில் அறையப்படுகிற காரியத்தை குறித்து அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். பிரத்யேகமாக முதல் நூற்றாண்டிலே ரோம சாம்ராஜ்யத்திலே அதை எப்படி அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். And it was so gruesome sort of pain and agony, extended agony involved in crucifixion. ஆகவே அந்த சிலுவை மரணத்திலே மிகவும் நீண்ட நேரத்துக்கு ஒரு நபர் வேதனை அனுபவித்து
மிகவும் கொடூரமான விதத்திலே அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிகிறது தான் இந்த சிலுவை மரணம். So we will try to a little more understand what actually crucifixion was to that society as well as to the person who was crucified. ஆகவே இன்னும் ஆழமாக சிலுவை மரணம் என்று சொல்லும்போது அது சுற்றியுள்ள இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு அது எப்படியாக தோன்றினது, அந்த சிலுவையில அறையப்படக்கூடிய நபர் எப்படிப்பட்ட அனுபவங்களினூடாக போகிறார் என்பதை இன்னும் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். Often when we think about cross or when we see the crucifix of Jesus Christ, we think that, it was so calm and quiet, and even the cross itself is a well planed and polished kind of cross. பொதுவாகவே நாம் இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவையோ அல்லது இயேசு கிறிஸ்து தொங்குகிறது மாதிரி அந்த புகைப்படங்களையோ பார்க்கும்போது இது ஏதோ நிசப்தமாக நடந்தது, ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இந்த காரியம் நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த சிலுவை பார்ப்பதற்கு நன்றாக வார்னிஷ் எல்லாம் போட்டு நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி தான் படங்களிலே நாம் பார்க்கிறோம். Even when we think about the nails, we usually relate to the nails that are available today, which are so smooth. பொதுவாகவே நாம் அங்கே ஆணிகள் என்று சொல்லும் போது இன்றைக்கு நமக்கு கடையில கிடைக்கிற ஆணி எப்படி அங்கே நல்ல பளபளன்னு இருக்கு, அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆணி நினைக்கிறோம். But in those 2000 years ago, that nails were really very expensive thing. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணிகள் என்று சொன்னாலே அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருளாகத்தான் இருக்கும். And according to the history, they used to repeatedly use those nails. சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆணிகளை ஒரு ஆணி அடிச்சிட்டு விட்டுற மாட்டாங்க, அந்த ஆணியை திரும்பி பயன்படுத்துவாங்க. மறுபடியும் ஒரே ஆணியை பல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. And they used, it was a kind of a very raw kind of iron piece that they made, they used as nails. ஆகவே அந்த இரும்பினால் செய்யப்பட்ட அந்த ஆணியானது ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது, அதுவே கரடு முரடாக ஒரு மாதிரி மோசமான ஷேப்ல தான் இருக்கும். And they used to crucify people. ஆகவே அப்படிப்பட்ட ஆணிகளை பயன்படுத்தித்தான் அவர்கள் மக்களை சிலுவையில் அறைவார்கள். And even the Roman people used those nails which were used for crucifixion as some sort of a religious kind of thing also. They thought that it had some kind of significance and power. ஆகவே இப்படி காரியங்களை ஒரு சிலரை ஆணியில அடித்த பிற்பாடு அந்த ஆணியை எடுத்து இந்த ரோமர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய மத சடங்குகளுக்காக பயன்படுத்துவார்கள். அதுல ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்ற மாதிரி அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். It was so expensive thing to have a iron nail. ஆகவே அந்த நாட்களிலே ஒரு இரும்பு ஆணி வைத்திருப்பது மிகவும் விலை உயர்ந்த ஒரு காரியம். And even the crucifying itself, usually in the crucifixes we see that the nail is pierced through the span. ஆகவே பொதுவாக இந்த சிலுவையில் அடிக்கிற காட்சியை நாம் பார்க்கும்போது இந்த உள்ளங்கையிலே தான் ஆணி அடிக்கிறது போன்றதான ஒரு தோற்றம் இருக்கும். But it is not, according to the evidences, historical or archaeological things, it is not like that, because the whole body had to be hung on the tree, so on the wood or the cross. So they used to have it on the wrist. ஆகவே ஆனால் சரித்திர சான்றுகளை நாம் பார்க்கும்போது உள்ளங்கையிலே ஆணி அடிக்க மாட்டார்கள். அந்த முழு சரீரத்தினுடைய சுமையையும் அந்த சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த இடத்திலே இந்த மணிக்கட்டிலே தான் அவர்கள் அடிப்பார்கள். Okay, when the big nails were pierced through the bonds in the wrist, it resulted in excruciating pain. ஆகவே அந்த மணிக்கட்டிலே அவர்கள் ஆணியை அடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எலும்பை உடைத்து கொண்டு பேய்த்து கொண்டு அந்த ஆணி போய் சிலுவையில அடிக்கப்படும். அது பயங்கரமான கொடூரமான வேதனையை நமக்கு கொடுக்கும். Even in the feet, they used to nail in the joints of angle. அது மாத்திரமல்லாமல் கால்களிலே ஆணி அடிக்கிறார்கள் என்று சொல்லும் போது கூட அதே விதமாக கால்களிலும் கூட இந்த இடத்திலே தான் அவர்கள் அங்கே ஆணி அடிப்பார்கள், ஒரு நீளமான ஆணியை, குதிங்கால். And even in the archaeologists had found that angle part with the bonds and with the rusted nails that are extended even today. அவை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூட பார்க்கும்போது அந்த 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 கால் பகுதி மட்டும் அங்கே தனியாக அந்த ஆணியினால் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுக்கிறார்கள். So this it was a cruel, it was so painful
even to be crucified. ஆகவே சிலுவையிலே அறையப்படுவது, ஆணி அடிக்கப்படுவது என்று சொல்லும்போது மிக மிக வலியை, வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது. Now, so I hope you have a general understanding of the things that are involved in crucifixion. ஆகவே சிலுவையிலே அறையப்படுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களை குறித்ததான ஒரு பொதுப்படையான அறிவு இந்நேரத்திலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Okay, now the first thing, there was a pole or a stake. ஆகவே முதலாவது ஒரு பொருள் அந்த சிலுவை, அந்த மரக்கட்டை அங்கே அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. And that itself was a very raw kind of wood. அதுவே சொல்ல போனால் மிகவும் கரடுமுரடான ஒரு கட்டையாகத்தான் இருக்கும். And there was a cross piece. Okay, a horizontal piece also were used. அதுக்கப்புறமாக இங்கே இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பமும் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும். And that is usually called a patibulum. In Latin it is called a patibulum. ஆகவே இந்த வடிவில் இருக்கக்கூடிய இந்த கட்டையை அவர்கள் அங்கே பேட்டிபுலம் என்று சொல்லி மூல பாஷையில் சொல்றாங்க. And then there were nails. அதிலே ஆணிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. And then there was flogs also were involved, whips, were also involved in crucifixion. அது மாத்திரமல்லாமல் சிலுவையில் அடித்தல் என்று சொல்லும் போது அந்த வாரினால் அடிக்கிறார்கள் அல்லவா, அதுவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. So actually yesterday we discussed that crucifixion itself was the last point of a series of torturing. ஆகவே சிலுவை மரணம் என்று சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை சித்திரவதை செய்து பலவிதமான சரீர பிரச்சனைகளுக்குள்ளாக அவனை உட்படுத்தி கடைசியில தான் ஆணி அடித்து அவனை சாகச் செய்வார்கள். Okay, so these are the major things that are involved. The nails and this patibulum, and then there used to be a board which explained the crime of the person. ஆகவே சிலுவை மரணம் என்று சொல்லும் போது இந்த கட்டை சம்பந்தப்பட்டிருக்கிறது, இந்த மரத்துண்டு, அதுக்கப்புறமா ஆணிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அவர்கள் ஒரு பலகையை வைத்திருப்பார்கள், என்ன குற்றம் இந்த குற்றவாளி செய்தார் என்பதை சொல்லுவதற்காக. Usually, when a person is sentenced for death, பொதுவாக ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் போது immediately they begin to flog him or her. உடனடியாக அவனையோ அவளையோ அவர்கள் வாரினாலே அடிக்க ஆரம்பிப்பார்கள். And they strip them naked and they beat. அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களுடைய நிர்வாண சரீரத்திலே அடிப்பார்கள். And then after they mock and torture with whips, in a procession they were taken to the place of crucifixion. அந்த ஏளன பரியாசம் எல்லாம் செய்துவிட்டு வாரினாலே அடித்து உபாதைக்கு உட்படுத்தி விட்டு அதற்கப்புறமாக எந்த இடத்திற்கு அங்கே சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு இட்டு செல்வார்கள். When that person was taken, that criminal activity, what was his crime, was hanged on his neck. சிலுவையை நோக்கி அவர் நடந்து கொண்டு அந்த இடத்துக்கு போகும்போது அவர் என்ன குற்றம் செய்தார் என்கிற ஒரு பலகையானது அவருடைய கழுத்திலே எழுதி தொங்க விடப்பட்டிருக்கும். And after the flogging, that patibulum they used to bind to both the stretched hands of the victim. அதற்கப்புறமாக அவர்கள் வாரினாலே அடித்த பிற்பாடு அந்த இரண்டு கைகளையும் ஆணியில் அறைவதற்கு ஏதுவாக அந்த பேட்டிபுலம் என்று சொல்லக்கூடிய அந்த மரக்கட்டையை அவர்கள் வைத்து செய்வார்கள். It was very heavy usually, and they carry that. They after binding it, sometimes even nailed also to that patibulum, and then they lead him to the point of death. சில நேரத்திலே பொதுவாக அந்த கட்டையை கயிறு போட்டு கட்டி வச்சிருவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேயே ஆணி அடிச்சிருவாங்க. சோ அந்த கட்டையை தூக்கிட்டு தான் அவர் எந்த இடத்துல சிலுவையில தொங்கணுமோ அது வரைக்கும் அந்த நபர் தான் நடந்து போக வேண்டும். And you can visualize that, அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? His crime is hanging on his neck. அவர் செய்த குற்றமானது அங்கே கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. Beaten and bleeding and tortured. அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சொரியப்பட்டு அங்கே சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார். People are mocking and even they are also torturing, and then that person is moving to that location of அங்கே சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் ஏளனம் செய்து பரியாசம் செய்து அவர்களும் சித்திரவதை பண்ணுகிறார்கள். இந்த நிலைமையிலே தான் அந்த நபர் அதையெல்லாம் சுமந்து கொண்டு எங்கே சிலுவையில் தொங்க வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி போகிறார். In the case of Jesus, on the way, they asked Simon, to carry the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திலே அவர் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியிலேயே
சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார்கள். That means Jesus was tortured so badly when he was beaten up. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது அதிகப்படியான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாய் நடத்தப்பட்டிருக்கிறார். And he was beaten so badly, so he was not able to move with that patibulum. ஆகவே அவர் பயங்கரமாக அடிக்கப்பட்டது நிமித்தமாக ரத்தமெல்லாம் போனதுனாலே அவரால் அந்த சுமையை தூக்கி கொண்டு நடக்க முடியவில்லை. And that was the way Jesus was moving. அந்த விதத்திலே தான் இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். Sometimes, if the crime was not hanging on the victim's neck, someone will carry that as a board and walk in front. சில நேரத்திலே அந்த குற்றமானது எழுதி அங்கே கழுத்திலே தொங்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பலகையை வேறொரு நபர் கையிலே வைத்துக் கொண்டு அந்த நபரோடு கூடவே நடந்து போவார். And in the case of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திலே something different happened, that in order to mock Jesus, they wrote the crime as Jesus, the King of Jews. Different ஆண்டவராகிய இயேசு languages. கிறிஸ்துவை ஏளன பரியாசம் செய்யும் வண்ணமாக கொஞ்சம் வித்தியாசமா எழுதினாங்க. இயேசு யூதருக்கு ராஜா என்று பலகை எழுதி வைத்தார்கள். And Jesus was led to the point of death. ஆகவே இந்த விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரணிக்க வேண்டிய இடத்தை நோக்கி நடத்தி செல்லப்படுகிறார். Now the Roman practice was, there was, in the case in our present day, there is a particular place for execution. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எல்லாம் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. Usually that will be in the jail, and there will be a place, usually not from the public view, but they were in an isolated place, they were executed. பொதுவாகவே ஒரு சிறைச்சாலைக்குள்ளதான் அந்த இடம் இருக்கும். அதுவும் ஒரு தனியான இடமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்துவார்கள். The case of Roman time, or in the first century, ஆனால் ரோமர்களுடைய காலத்திலே, அதாவது முதல் நூற்றாண்டிலே, there was not really a specific place for crucifixion. சிலுவையிலே ஒரு நபரை அடிப்பதற்கென்று ஒரு பிரத்யேகமான நிர்ணயிக்கப்பட்ட இடம் என்று ஒன்று கிடையாது. Always they crucified people, criminals or slaves, in a place, in a location where it was visible to the public. ஆனால் எப்போதுமே மக்களை சிலுவையில் அறையும் போது, அடிமைகளையோ குற்றவாளிகளை அறையும் போது மக்கள் பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு பொது இடத்துல வைத்துத்தான் சிலுவையில் அடிப்பார்கள். The purpose is that they always wanted to instill fear in the people, among the people. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே ஒரு பயத்தை, திகிலை உண்டாக்க வேண்டும் என்று செய்வார்கள். No one should dare to agitate, to raise against the Roman Empire. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு, ஆட்சிக்கு விரோதமாக யாரும் தங்களுடைய குரலை உயர்த்தி விடக்கூடாது, கிளர்ச்சியிலே எழும்பி விடக்கூடாது என்பதற்காக அப்படியே அடித்து அமுக்குவார்கள். Even in the case of Jesus was crucified on the northwestern part of the Jerusalem city of that time. ஆகவே ஆண்டவராகிய இயேசு Outside the city, yeah. எருசலேமுக்கு வெளியே வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் அங்கே சிலுவையில் அறையப்படுகிறார். And we read in the Gospels that those who were passing by also mocked Jesus. நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கும் போது அங்கே போகிற வருகிறவர்கள் எல்லாம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். It was visible to all the people. இது எல்லா மக்கள் பார்வையிலும் அங்கே பொதுவாக நடந்த சம்பவம். Now I hope that you get a picture of what it was like, crucifixion of Jesus to the people of that time. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற இந்த காரியம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Now let us focus on the life of Jesus, or the days, so that last days of Jesus. Let's focus on. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய கடைசி சில நாட்களிலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் கவனமாய் பார்ப்போம். The last part of Jesus' life in this world was he reached Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சில நாட்களிலே அவர் எருசலேமுக்கு வந்தடைகிறார். That is explained in the Gospels, narratives, Gospels. இந்த காரியமானது அங்கே சுவிசேஷ புத்தகங்களிலே நமக்கு விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. If you read John's Gospel, you can see that Jesus, to attend the Passover feast, Jesus and disciples came to Jerusalem. யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது பஸ்கா பண்டிகை காரியத்திலே கலந்து கொள்ளும்படியாக
இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எருசலேமுக்கு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். And if you get a more clear picture of how many times Jesus comes to Judea from Galilee, you can almost figure out all the details, the timings. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாய் பார்க்கும்போது எத்தனை முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வருகிறார் என்பதை குறித்ததான தியானத்தை நீங்கள் செய்யும் போது அநேக விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Okay, now Jesus reached Jerusalem. இப்போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தாச்சு. We can understand, or we can Jesus used to stay in Bethany. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் அவர் தங்குவார். I will give you a picture of the geography of Jerusalem and the surrounding places. எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களை குறித்ததான பூகோள ரீதியான தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay, Jerusalem was an elevated place, location. The city of Jerusalem was located in an elevated place. எருசலேம் பட்டணமானது ஒரு குன்று போல கொஞ்சம் மேடான இடத்திலே தான் இருந்தது. Okay, it was almost 1.5 kilometer long. எருசலேம் நகரத்தினுடைய நீளத்தை அந்த நாட்களிலே பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் நீளம். It was almost from south, it goes to northwest. It was a mountain like that. வடமேற்கு திசை நோக்கி அப்படியே ஒரு மலை போல ஒரு மேடான பகுதியாக எருசலேம் இருக்கும். The southern part was a steep, a valley. அந்த தென் பாகத்தை நாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் பள்ளமான ஒரு பள்ளத்தாக்கு போல் இருக்கும். That was called Ben Hinnom. அந்த இடத்தை தான் பென் ஹினோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவார்கள். And during the king's days, several centuries ago, that was the place where during the time of Manasseh, King Manasseh, they sacrificed the children, infants for Melech. அந்த நாட்களிலே அந்த மனாசே என்று சொல்லக்கூடிய ராஜா ஒரு ஆட்சி செய்த போது அந்த இடத்துல வைத்துத்தான் பிள்ளைகளை நரபலி கொடுப்பார்கள். And then in the east side of Jerusalem, there was a valley which is called Kidron. எருசலேமினுடைய கிழக்கு பகுதியிலே இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கும், அதுதான் கெதரோன் பள்ளத்தாக்கு. And on the east side of Kidron Valley, sometimes it is called a river, and so on the east side of Kidron Valley, there was a mountain which is called the Mount Olives. கித்ரோன் மலைக்கு கிழக்கு பக்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு மலை இருக்கும், அதேதான் ஒலிவ மலை. And the Mount Olive was little more higher than the elevation of Jerusalem. எருசலேம் எந்த அளவுக்கு மேடாக குன்றாக இருக்கிறதோ அதை காட்டிலும் சற்று உயரமான குன்றாய் இருக்கக்கூடியதுதான் இந்த ஒலிவ மலை. From the top of Mount Olives you could look to westwards and you can see the Jerusalem city below. அந்த ஒலிவ மலையின் மேலே ஏறி மேற்கு திசையை நோக்கி ஒரு நபர் பார்ப்பார் என்று சொன்னால் முழு எருசலேம் பட்டணத்தையும் நன்றாய் பார்க்க முடியும். And then on the slope of somewhere in the northern part of that Kidron Valley, on the slope of or the bottom of or the foot of that Mount Olives, you can see the Gethsemane. அந்த கெதரோன் பள்ளத்தாக்கினுடைய வட பகுதியிலே, அதாவது ஒலிவ மலையினுடைய அடிவாரத்திலே கெத்செமனே என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்க முடியும். And so all these places are connected to Jesus' last days. ஆகவே இந்த இடங்கள் எல்லாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது. Now, if you cross the Mount Olives, on the other slope, on the other plain, there is Bethania located. ஆகவே ஒலிவ மலையினுடைய இன்னொரு பக்கத்திலே நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் அங்கேதான் பெத்தானி என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது. So that is where the house of Lazarus located. அங்கேதான் லாசருனுடைய வீடு இருக்கிறது. Mary and Martha lived there. மரியாளும் மார்த்தாலும் அங்கே வாழ்ந்தார்கள். Whenever Jesus comes to Jerusalem, or they come to stay there, Jesus and disciples of course, and they stay there and they come to Jerusalem in either of the two ways. Either they just cross the Mount Olives or they come around Mount Olives. ஆவே எருசலேமுக்கு எப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் வருகிறார்களோ அப்போதெல்லாம் பெத்தானியாவிலே தான் மரியாள் மார்த்தாள் அவர்களுடைய வீட்டிலே தங்குவார்கள். தங்கும் போது அதற்கப்புறமாக பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று இந்த ஒலிவ மலையின் மேல ஏறி அப்படி இறங்குவாங்க, இல்லைன்னா ஒலிவ மலையை இப்படி சுத்திட்டு வருவாங்க. Now Jesus and
disciples, they were staying in Bethany. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் இப்போது பெத்தேனியாவிலே வசிக்கிறார்கள். And on that triumphant day, we usually call, triumphant entry of Jesus to the Jerusalem. So Jesus comes to take the way across the Mount Olives. ஆகவே அந்த எருசலேமிலே அவர் வெற்றி பவனி வந்தார் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த கழுதையின் மேல வந்த அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஒலிவ மலையை தாண்டி தான் அவர் வருகிறார். And while he was standing, walking towards Jerusalem, on the top, when he reaches, he sees the city Jerusalem. ஆகவே அந்த ஒலிவ மலையின் மேலே இருந்து எருசலேம் நகரத்தை அவர் பார்க்கிறார். You can understand, when you climb up a mountain slope, the Jerusalem come into just the scene. ஆகவே அந்த மலையின் உச்சியில நின்ற அந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்கும்போது சுற்றிலும் எல்லாம் தெளிவா தெரியுது அவருக்கு. And then Jesus cries upon the city. அதற்கப்புறமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து கண்ணீர் விட்டு அழுகிறார். How I had the mind to gather you just like a hen gather its chicks. எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சைகளை கூட்டி சேர்க்கிறதோ அந்த விதமாகத்தானே நான் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்தேன். But you did not repent. That's what Jesus. ஆனால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி அதற்காக ஆண்டவர் வேதனைப்படுகிறார். Then he climbs down that Mount Olives and he enters to the city. அதற்கப்புறமாக அங்கே ஒலிவ மலையிலிருந்து இறங்கி அவர் அங்கே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறார். And the next few days, it was a secret time it was a private time with his disciples. அடுத்த சில நாட்கள் தன்னுடைய சீஷர்களோடு கூட தனிமையிலே அவர் நேரத்தை செலவிடுகிறார். And usually we call that, that upper room discourse. We can see what all the things Jesus said. பொதுவாக அதை நாம் அந்த மேல் வீட்டு அறையில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் என்று சொல்லுவோம். Okay, so that was a silent day. 2 days was silent days. ஆகவே அந்த சில நாட்கள் அங்கே அமைதியாக மௌனமாய் இருந்த நாட்கள். And then we see of course we know that Jesus was crucified on the previous day of the Sabbath. நமக்கு தெரியும் அங்கே ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். And on the previous day night evening of the day of crucifixion, Jesus observed the Passover. அதற்கு முந்தின நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசிக்கிறார். Okay, so we can assume they in the evening usually they gather together to celebrate the Passover. நம்மால் என்ன கற்பனை செய்து பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அந்த நாள் மாலை வேளையிலே அவர்கள் ஒன்றாக கூடி இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடி வருகிறார்கள். Okay, they come together in that upper room. ஆகவே அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே ஒன்று கூடுகிறார்கள். That is where Jesus established the Lord's Supper. அந்த இடத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை ஆரம்பித்து வைக்கிறார். And from there Judas Iscariot escaped from that team. ஆகவே அந்த இடத்திலிருந்து தான் அந்த குழுவிலிருந்து யூதாஸ் காரியோத்து வெளியேறுகிறார். He went to discuss and negotiate with, bargain with the high priest. அதற்கப்புறமாக யூதாஸ் போய் அந்த பிரதான ஆசாரியரை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான அந்த காரியத்தை குறித்து பேசி பேரம் பேசுகிறார். Now what had happened after that? அதற்கப்புறமாக என்ன நடந்தது இப்போது? So we can assume, or generally with all legitimacy we can assume that Passover and that night time together with his disciples, that must have extended up to about at least 9 to 9:30. அந்த மாலை வேளையிலே அவர் அங்கே சீஷர்களோடு சேர்ந்து பஸ்காவை புசித்து அந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்ல போனால் ஒரு 9-9:30 மணி வரைக்கும் ராத்திரியில இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கணும். And then Jesus and disciples they come out from that place. அதற்கப்புறமாக அந்த மேல் வீட்டிலிருந்து அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வெளியே வருகிறார்கள். In the night they were walking towards to the Gethsemane. அந்த இரவு நேரத்திலே அவர்கள் கெத்செமனே தோட்டத்தை நோக்கி நடக்கிறார்கள். To come out of that the city of Jerusalem, there were 2 openings. எருசலேம் நகரத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 வழிகள் இருந்தது, வாசல்கள் இருந்தது. One was in the southeast corner. ஒன்று
தென்கிழக்கு பகுதியிலே அந்த மூலையில் இருந்தது. You know, the mount, this was, Jerusalem city was a little elevated place. எருசலேம் பட்டணமானது சற்று மேடான குன்று போன்ற ஒரு இடம் என்று நான் சொன்னேன். But the southeast part was a lower part. ஆனால் அந்த தென்கிழக்கு பகுதியானது ரொம்ப பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு இடம். That is where the pool of Siloam was located. அந்த இடத்திலே தான் அந்த சீலோவாம் குளம் எல்லாம் இருக்கிறது. And there was an opening in that walls of Jerusalem. அந்த இடத்திலே எருசலேமினுடைய மதில்களிலே ஒரு திறவு இருக்கும், ஒரு கதவு இருக்கும். So from the place of the center of the city of the upper Jerusalem, they could walk towards south and come out of the city, and along the Kidron Valley they could walk to north and cross towards the Gethsemane. அவர்கள் அந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து அப்படியே அங்கே தெற்கு திசையை நோக்கி வந்து கீழே வந்து அந்த கெதரோன் பள்ளத்தாக்கின் கிழக்கு திசையை நோக்கி அவர்கள் போய் வெளியே போகலாம். Or else in the north part there is another opening. இல்லை என்று சொன்னால் எருசலேமுக்கு வட பகுதியிலே இன்னொரு வாசல் வெளியேறுவதற்கு, that way also they could come out. அந்த வழியாக கூட அவர்கள் வெளியே வரலாம். So we don't exactly know which way they came out to the. உள்ளபடியே எந்த வழியிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள் என்று நமக்கு துல்லியமாய் தெரியவில்லை. Jesus and disciples, they went to Gethsemane. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார்கள். And what happened there in Gethsemane? அந்த கெத்செமனே தோட்டத்திலே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியுமா? With all probability, they reached there by at least by 10:30 kind of time. சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு ஒரு 10:30 மணி ஆயிருக்கும். And then we see that disciples were so tired. அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த சீஷர்கள் மிக களைப்பாய் சோர்வாய் இருக்கிறார்கள். Jesus called James and John and Peter, and he further moved to another place and he prayed 3 times. அதுக்கப்புறமாக யாக்கோபு, யோவான், பேதுரு எல்லாம் அங்கே தனியாக கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபிக்கிறார். That takes time. அதுக்கு நேரம் எடுக்கும். And it says about after an hour in Mark's gospel it said that they spent a remarkable time there. அங்கே மார்க் சுவிசேஷத்திலே வாசிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு பிறகு என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் மற்றாக. Approximately about by 11:30 or 12 o'clock in the midnight, there is the light of torches are visible from far. ஏறக்குறைய இரவு 11:12 மணி இருக்கும்போது தூரத்திலே அந்த கையிலே கொல்லிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த வெளிச்சம் தூரத்தில் தெரிகிறது. Jesus said, the one who betrays is coming, so let's go. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வருகிறதா நேரம் வந்து விட்டது, ஆகவே நாம் போகலாம் என்று சொல்லுகிறார். So it was very clear that even in the night it was very clearly visible that the torches, a group coming out of the city and moving towards this place. So Jesus said, okay, the one who is going to betray is here. அந்த இரவு நேரத்திலே கூட மிக தெளிவாக தெரிகிறது, ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் அந்த கொல்லிகளை அந்த வெளிச்சத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே அதை அவர் பார்த்து விட்டு சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்தாச்சுன்னு. Now yesterday sister asked, why the Jewish people or Jewish leaders wanted Judas to betray Jesus if Jesus was ask Jesus was a popular figure. நேற்றைக்கு கூட ஒரு கேள்வியை கேட்டார்கள் சகோதரி, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்குனே எதுக்கு யூதாஸ்னு ஒரு ஆள் வரணும், அவர்தான் ஏற்கனவே பிரபலமான நபராச்சே, இவங்க வந்து அவரை பிடிச்சிட்டு போயிடலாமேன்னு சொன்னாங்க. The first thing is that the exact location of Jesus Judas could know at that time. முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் இருப்பார் என்கிற தகவல் யூதாசுக்கு தெரிந்திருக்கு. While Jesus and disciples were together in the upper room, they had discussion and the entire plan was very well communicated. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அந்த மேல் வீட்டறையிலே இருந்து பஸ்காவை ஆசரித்து பேசிக் கொண்டிருந்த தருணத்திலே அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன திட்டம், எங்கே போகணும்ன்றதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க, யூதாஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். And so from that group he escaped and went to the high priest. ஆகவே அந்த கூட்டத்தில இருந்து தான் யூதாஸ் தப்பித்து வெளியேறி அங்கே பிரதான ஆசாரியர் இடத்திலே போகிறார். So
they said, okay, you come and you show him. அவங்க வந்து சொல்றாங்க, சரி இந்த இயேசு யாருன்னு நீ வா என் கூட வந்து காட்டு So அப்படின்னு. without any doubt, they are coming towards Gethsemane. ஆகவே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் நேரா கெத்செமனேக்கு வந்துடுறாங்க. And not only that, it was night. அது மாத்திரம் அல்லாமல் அது இரவு நேரம். They were in the shadow of the olive trees and in the garden of Gethsemane. அவர்கள் அந்த ஒலிவ மரையினுடைய அந்த நிழலிலே அவர்கள் அந்த கெத்செமனே தோட்டத்திலே இருக்கிறார்கள். The soldiers, the public were the people who used to come to temple and the people were familiar with Jesus. ஆகவே அந்த போர்ச்சேவர்களுக்கு இயேசுநாதரை தெரியும், ஆலயத்துக்கு வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு ஒரு சிலருக்கு இயேசுநாதரை நல்லா தெரியும். But at this point, there are so many people from around the globe, from different places of Roman Empire. They have gathered in Jerusalem to celebrate Passover. ஆனால் இந்த நேரத்துல இந்த தருணத்திலே பஸ்காவை கொண்டாடுவதற்காக பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே எருசலேமிலே வந்து இருக்கிறார்கள். Even the soldiers also must have been employed more number. இப்போது அந்த போர்ச்சேவகர்கள் கூட அதிக எண்ணிக்கையிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். And they were not very familiar with who this particular person was. அவர்கள் எல்லாருக்குமே யார் இந்த குறிப்பிட்ட நபர் என்று நன்றாய் தெரிந்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் குறைவு. So the Jewish leaders never wanted to miss this opportunity, and they make sure they go and arrest exactly Jesus. ஆவே இந்த நேரத்துல இந்த மத குருமார்கள் எல்லாம் போட்ட சதி திட்டம் என்ன, எப்படியும் தப்பிச்சிடக்கூடாது, வேற யாரையோ பிடிச்சிடக்கூடாது, துல்லியமாக சரியா இயேசு கிறிஸ்துவை கைப்பற்ற வேண்டும் என்று இந்த திட்டமிட்டு செய்கிறார்கள். And they arrest Jesus there. ஆவே அவர்கள் அப்படியாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிறார்கள். You know what are the things happened in Gethsemane? கெத்செமனேயிலே என்னவெல்லாம் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். Peter wanted to defend. பேதுரு அங்கே சண்டை போட விரும்பினார். But you know what was the aftermath? அதற்கு அப்புறமாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். Okay, then Jesus was led and the disciples scattered. அதற்கு அப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போனார்கள். சீஷர்கள் எல்லாம் சிதறி போய் விட்டார்கள். And he was brought back to Jerusalem. அவர் மறுபடியுமாக எருசலேம் பட்டணத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார். So you can assume what was the time. ஆகவே எந்த நேரத்திலே இது இருக்கும் என்று நீங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். And he was arrested and directly he was brought to the palace or to the residence of high priest. அவர் கைது செய்யப்பட்டு நேரடியாக பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். We see that Jesus was bound there in the courtyard. ஆகவே அந்த வளாகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And in the night people are waiting and they had a kind of fire there and they were warming themselves around the fire. அந்த இரவு நேரத்திலே அங்கே ஒரு நெருப்பு இருந்தது, குளிரான காலமாக. ஆகவே அவர்கள் அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். Jesus also joined. Peter also joined that group. பேதுருவும் அந்த குளிர் காயக்கூடிய நெருப்பை சுற்றி உட்கார்ந்தார். And then they asked, he was also with Jesus. அதற்கு அப்புறமாக அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவனும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான். Peter said, பேதுரு சொல்லுகிறார், I don't know him. எனக்கு அவரை தெரியாதுங்க. And in one of the gospels it said, he said, I don't know him, and even Peter cursed Jesus. ஒரு சுவிசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, பேதுரு சாபம் விட்டு சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3 times he betrays, he denied Jesus. 3 முறை அவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And then we see when he denied Jesus, then we see that Jesus looked to Peter. அந்த நேரத்துல 3ஆம் தரம் அங்கே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கிறார். And then Peter also saw Jesus. பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். When he saw that eyes, they saw, suddenly he remembered what Jesus had already said, that you will betray me. ஆகவே ஒருவர் கண்ணிலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உடனடியாக பேதுருவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அப்பவே அவர் அப்படி சொன்னாரே நம்மை பற்றி. Went out immediately and
We wept so badly. That's why. பேதுரு உடனடியாக வெளியே போய் மிகவும் கசந்து மனம் கசந்து அழுகிறார். So in Mark's gospel we see that they were for 1 hour they were there around that that fire. மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது 1 மணி நேரத்திற்கு அவர்கள் அந்த நெருப்பை சுற்றிலும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். And then we see, so you can assume how much time it was taken, what was happening at the time. ஆகவே உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது இந்த நேரத்துல இந்த காலங்களா நடக்கும்போது எத்தனை மணி இருக்கும்? Maybe 2 or 3 and 4 o'clock like that. It was very late in the night. ஒருவேளை அது 2 மணியோ அல்லது அதிகாலை 3 மணியோ 4 மணி வரைக்கும் இருக்கலாம். Jesus was beaten badly. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமாய் அடிக்கப்பட்டிருக்கிறார். And he was standing there before the court, in the courtyard of the high priest. ஆகவே அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த பிரகாரத்திலே அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். And in Mark's gospel we see chapter 15. ஆகவே மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், early in the morning. அதிகாலை நேரத்திலே. Early in the morning. அதிகாலை நேரத்திலே 2 things happens. பொழுது விடிந்தவுடனே என்று வருகிறது, 2 காரியங்கள் நடக்கிறது. That verse 15, verse 1, please read that. முதல் 15:1. பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்புக்கொடுத்தார்கள். Yeah, there we read about Sanhedrin. அங்கே அந்த சனகரிப் சங்கம், ஆலோசனை சங்கத்தை குறித்து வாசிக்கிறோம். They early in the morning they themselves discussed. அவர்களே அதிகாலை நேரத்திலே அவர்கள் அங்கே ஆலோசனை செய்கிறார்கள். That means it is even before the day breaks. They had the discussion there. ஆகவே விடியவே இல்ல, விடியறதுக்கு முன்னாடியே இந்த காரியங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And they brought false witnesses. அது மாத்திரமல்லாமல் இவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வதற்காக ஆளுங்களை செட் பண்ணி கொண்டு வராங்க. And so many laws were broken in that. அந்த நேரத்துல பல சட்ட திட்டங்கள் எல்லாம் அங்கே கேலிக்குரியதாய் மாறி போனது. Number one, they were not allowed to gather. The Sanhedrin was not gathered, never to be gathered when there was a life sentence involved. பொதுவாகவே ஒரு மரண தண்டனை அதிலே சம்பந்தப்பட்டிருக்கும் போது ஆலோசனை சங்கம் கூடவே கூடாது. That was and then who arrested Jesus? அதுக்கப்புறமாக யார் இயேசு கிறிஸ்துவை கைது செய்தது? The soldiers. அந்த போர்ச்சேவகர்கள். In fact, the people usually who arrest, catch the person and bring to the Sanhedrin were the people who witness the crime. பொதுவாக யார் ஒரு நபரை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர் செய்த குற்றத்தை பார்த்தவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்திலே போர்ச்சேவகர்கள் அவரை கொண்டு வந்த ஆலோசனை சங்கத்தில். That means a different group of people arrest Jesus and the witnesses were brought separately. ஆகவே அப்படி என்றால் வேற ஏதோ ஒரு குரூப் போய் அவரை கைது பண்ணி கொண்டு வராங்க. இவரு குற்றம் செஞ்சாருன்னு சொல்றதுக்கு வேறு சில பொய் சாட்சிகள் அங்கே செட்டப் பண்ணப்படுகிறார்கள். And there was contradiction also in that testimony. அவர்கள் சொன்ன பொய் சாட்சிகளிலேயும் பல முரண்பாடுகள் இருக்கிறது. When there was a contradiction in the testimony, that case should have been dispersed. முரண்பாடுகள் அந்த சாட்சிகள் மத்தியிலே இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அந்த வழக்கை அவர்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். But none of these laws were kept in the case of Jesus. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தில் இந்த எந்த சட்ட திட்டங்களும் கடைபிடிக்கப்படவில்லை. They decided to go further. இவரை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே முடிவு பண்ணி விட்டார்கள். And early morning when they brought him to the presence of Peter. ஆவே பொழுது விடிந்தவுடனே அவருக்கு பிலாத்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இவரை கொண்டு வருகிறார்கள். It is thought that it must be something like 6 o'clock in the morning. ஆவே காலையில ஒரு 6 மணிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும். So that's what happened at that moment. ஆவே அதுதான் இந்த நேரத்திலே நடந்த சம்பவங்களாக இருக்கிறது. Pilate asked, what is the problem? பிலாத்து கேட்கிறார், என்ன பிரச்சனை? He said that he did not do anything that deserved
the capital punishment. பிலாத்துவே சொல்றாரு, என்னப்பா மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெருசா இந்த ஆள் செய்யலையே. He wanted to escape, so he sent him back to Herod. எப்படியாவது இதுல இருந்து கை கழுவி தப்பிக்க வேண்டும் என்று பிலாத்து அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் ஏரோது கிட்ட திரும்பி அனுப்புறாரு. Again he was brought back to Pilate. ஆனால் மறுபடியுமாக அவர் பிலாத்துவினிடத்திலே கொண்டு வரப்படுகிறார். Finally he hand over him to be crucified. கடைசியாக பிலாத்து வேற வழி இல்லாமல் அவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறான். He tries all ways to rescue Jesus. எப்படியாவது அவரை அங்கே விடுதலை செய்துவிட வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் பிலாத்து எடுத்தான். But just to please Jewish people, to stop any commotion among the Jewish people, just to maintain peace in the city, he just handed over Jesus to be crucified. ஆனால் இந்த யூத மக்களை எல்லாம் பிரியப்படுத்துவதற்காக, எந்த விதமான சமாதானம் இல்லாத நிலைமை உண்டாகிவிடக் கூடாது, எதுவும் கிளர்ச்சி உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு மரண சாசனத்தை எழுதி அவருடைய கையிலே சிலுவையில் அறையும்படிக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். This is the sketch of things that happened in the last days. ஆகவே அந்த கடைசி நாட்களிலே நடந்த காரியங்களுடைய விவரங்கள் இந்த மாதிரி அவரை ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிருக்காங்க. So now in the coming sessions we can see how it is important. The theological importance of crucifixion of Jesus. ஆகவே அடுத்த செஷன்ல நம்ம இந்த இறையியல் ரீதியாக இந்த சிலுவையில் மரணத்தினுடைய காரியங்கள் விவரங்கள் என்ன என்பதை நாம் இன்னும் பார்க்கலாம். May the thoughts of crucifixion remain in our hearts, and that may lead a deeper commitment to the Lord Jesus in our lives. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்துதான் இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்கட்டும். ஆண்டவருக்காக நாம் இன்னும் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உந்துதல் சக்தியாக இதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Amen. ஆமென்.